ஆன்சைட்டி ஆன்சைட்டினா எந்த ஒரு த்ரெட்டுமே இல்லாம எக்ஸ்ட்ரீம் ஃபியர் இருக்கும். அந்த டைம்ல உங்க பாடி அண்ட் மைண்ட் அலர்ட் மோட்ல இருக்கும். எக்ஸசிவ் வரி, ரேசிங் தாட்ஸ், ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கிறது, கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம இருக்கிறது, நிறைய விஷயங்கள் மறந்து போற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இந்த சிம்டம்ஸ் எல்லாமே உங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃபை வந்து இம்பாக்ட் பண்ணும். ஆன்சைட்டி இருக்கவங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும்? ஆன்சைட்டி இருக்கவங்களுக்கு ரெண்டு விதமான சிம்டம் இருக்கும். பிசிக்கல் சிம்டம் அண்ட் காக்னிட்டிவ் சிம்டம். பிசிக்கல் சிம்டம் என்னெல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீக்வெண்ட் ஹெட்டேக், செஸ்ட் ரீஜன்ல ரொம்ப ஹெவியா இருக்கிறது, ஹார்ட் பீட் படபடன்னு அடிக்கிறது, மூச்சு விட ரொம்ப டிஃபிகல்ட்டியா இருக்கும். நீங்க ஒரு அவுட் சைட் பிளேஸ்ல இருந்தா கூட ரொம்ப சஃபகேட் ஆகும். கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் லைக் ஆசிடிட்டி, ப்ளோட்டிங் அடிக்கடி இருக்கும். ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் இருக்கும். பாடி ரொம்ப ஷிவர் ஆகும், ரெஸ்ட்லெஸ்ஸா ஃபீல் ஆகும். இதெல்லாம் பிசிக்கல் சிம்டம். காக்னிட்டிவ் சிம்டம் பார்த்தீங்கன்னா, ஓவர் திங்கிங், எக்ஸசிவ் வரி தாட்ஸ் அண்ட் ஃபியர்ஃபுல் தாட்ஸ் இருக்கும். கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மறந்து போற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். மாடரேட் டு சிவியர் லெவல் ஆஃப் ஆன்சைட்டி இருக்கவங்களுக்கு ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். சில பேர் அதிகமாக தூங்குவாங்க, சில பேருக்கு டிஸ்டர்ப்டு ஸ்லீப் இருக்கும். ஃபுட் இன்டேக்ல சிலர் வந்து ஸ்ட்ரெஸ் ஈட் பண்ணுவாங்க, சிலருக்கு வந்து சுத்தமாக சாப்பிட முடியாது. ரொட்டீன் லைஃப் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஸ்லோ டவுன் ஆயிருக்கும். ஆன்சைட்டி இப்போ சிவியரா இருக்கு, உங்களுக்கு பிசிக்கல் சிம்டம்ஸ் அதிகமா இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஒரு சைக்காட்ரிஸ்ட் கன்சல்ட் பண்ணி ஆன்டி ஆன்சைட்டி பில் ஸ்டார்ட் பண்ணணும். பேரலா கவுன்சிலிங் செஷன்ஸும் அட்டன் பண்ணணும். கவுன்சிலிங் செஷன்ஸ்ல இனிஷியல் ஸ்டேஜ்ல உங்களோட எமோஷன்ஸ் அண்ட் தாட்ஸை அனலைஸ் பண்ணி காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி ஸ்டார்ட் பண்ணுவோம். அலாங் வித் தட் ப்ரீதிங் எக்ஸசைஸ், மைண்ட்ஃபுல்னஸ், கிரவுண்டிங் டெக்னிக், மசில் ரிலாக்ஸேஷன் டெக்னிக், இது எல்லாமே கம்பைன் பண்ணி பண்ணும்போது உங்களோட ஆன்சைட்டி லெவல் கம்ப்ளீட்டா ரெடியூஸ் ஆகும்.